ஹாய் மை ஃபேமிலிஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்கள் நல்லா இருக்கணும் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வந்து நம்ம ஒரு டே விலாக் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என் சேனலை தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் பில் பட்டனில் கிளிக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். செம்ம ஃபன்னாக இருக்கும். என்ன நடந்தது ஏது நடந்ததுன்னு வீடியோ பாருங்கள். யாரெல்லாம் சமைச்சிருக்காங்க அப்படின்றத வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் அம்மாவும் மீன் வாங்க போகிறோம். மார்க்கெட்டுக்கு போயிட்டு என்னென்ன மீன் வாங்குகிறோம் அப்படின்னு பார்க்கலாம். இங்கே இப்போ ரெடி ஹாய் சொல்லு போகலாம் மம்மி சுஜினா. வாங்க நம்ம மீன் மார்க்கெட்டுக்கு வந்துட்டோம். என்னென்ன மீன் வாங்கியிருக்கோம் அப்படின்றத பார்க்கலாம். நம்ம ஃபஸ்ட்டு வாங்கினது வந்து பார்த்திங்கன்னா அந்த கருப்பு கலர் மீன் இருக்குது பார்த்திங்களா, அந்த மீன் வாங்கியிருக்கோம். அந்த மீன் வாங்கினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது நான் அம்மா கிட்டே வந்து இது அம்மா என்னை கேட்டாங்க, இது என்னதுமா அப்படின்னாங்க. நான் கடம்பாம்மா அப்படின்னு சொன்னேன். இது சமைச்சி சாப்பிடுவாங்களா அப்படின்னாங்க. எடுத்து அம்மா கிட்ட காமிச்சு ஆமாம்மா இதுவும் சமைச்சி சாப்பிட்றது தாம்மா, பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு, நீங்கள் சாப்பிட்றீங்களா நான் வாங்கணுமா? இல்லை இல்லை நான் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஒரே சிரிப்பாக இருந்தது. அங்கே இருக்க எல்லா மீனுமே பார்த்துட்டு இருந்தாங்க அம்மா. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அம்மா ஒவ்வொரு கடையிலையாக நின்று பார்த்துட்டு இருந்தாங்க. நான் ஹரி அம்மா மட்டும்தான் மார்க்கெட்டுக்கு போனோம். ராதா வந்து வரலை. இந்த மீன் பேர் எனக்கு தெரியல, இந்த மீன் பேர் தெரிஞ்சால் நீங்கள் சொல்லுங்கள். நான் வந்து இந்த மீன் வாங்கியிருந்தேன். அதுக்கப்புறம் சங்கரா மீன் வாங்கியிருந்தேன். தம்பி வந்து ஞாயிற்றுக்கிழமை போயிடுவாங்க அப்படின்னு சொன்னதுனால வந்து சரி புதன்கிழமை சமைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் என்ன பண்ணேன், சங்கரா மீன் அந்த மீன் வாங்கினேன். அப்புறம் நண்டு வாங்கினேன். எல்லாருக்குமே வீட்டில் கோல்டாக இருக்குது அப்படின்றதுக்காக வந்து நான் வந்து 1/2 kg வந்து நண்டு எடுத்திருந்தேன். கொஞ்சம் நேரம் யோசித்து பார்த்துட்டு தான் அப்புறம் அரி நண்டு வேணும் அப்படின்னு சொன்னதுனால நண்டு எடுக்கலாம், நண்டு எடுத்து நம்ம கிரேவி பண்ணிடலாம் அப்படின்ட்டு நண்டு எடுத்தேன். அப்புறம் ஆஞ்சியாக வாங்கிட்டு போயிடலாம். அந்த அண்ணா வந்து கடம்பா க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தாங்க. வைங்கம்மா ரெடி பண்ணி தரேன் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் நான் கீழே வச்சுட்டு நண்டு 1/2 கிலோ வாங்கினேன். அடுத்தது நம்ம மீனை தான் க்ளீன் பண்ணுறாங்க அந்த அண்ணா. இந்த மீன் பேர் தெரிஞ்சதுன்னா நீங்கள் சொல்லுங்கள், எனக்கு இந்த மீன் பேர் தெரியல என்ன மீன் அப்படின்றது. அந்த அண்ணா வந்து சுத்தமாக க்ளீன் பண்ணி கொடுங்கண்ணா அப்படின்னு சொன்னால் சரிம்மா நான் க்ளீன் பண்ணி தரேம்மா, சுத்தமாக க்ளீன் பண்ணி தரேன் அப்படின்ட்டு பாருங்கள் எப்படி சுத்தமாக க்ளீன் பண்ணுறாங்க அந்த அண்ணா. இதை நம்ம வீட்டில் போய் கட் பண்ணோம் அப்படின்னா நம்மளால் முடியாது, அதனால் டைமும் இருக்காது அப்படின்னு சொல்லிவிட்டு அண்ணா என்ன பண்ணாங்க அங்கேயே க்ளீன் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு க்ளீன் பண்ணிவிட்டேன். அந்த அண்ணாக்கிட்ட 50 ரூபா கொடுத்து அம்மா எப்படி பார்க்குறாங்க பார்த்தீங்களா மீன் எப்படி க்ளீன் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு. அரிக்கு எங்கே வந்தாலும் மொபைல் நோண்டுற வேலை தான். வண்டி மேலே உட்காந்துன்னு எப்படி மொபைல் பார்த்துட்டு இருக்கான் பாருங்கள். நிறைய பேர் நிறைய கொஸ்டின் கேட்டிருக்கீங்க. அந்த கொஸ்டினுக்கெலாம் நான் கண்டிப்பாக ஆன்சர் சொல்கிறேன். நான் சொல்லாமலாம் போக மாட்டேன். பாருங்கள் என்ன ஒரு டான்ஸ் பார்த்தீங்களா அவருக்கு. ரொம்ப இப்போது இந்த ஸ்கூலுக்கு போகாமல் ஊருக்கு போகணுன்னு முடிவு பண்ணதுலேருந்து ரொம்ப சேட்டை பண்ணிங்கன்னு இருக்கான் அவன் ரொம்ப அதிகமாக. இங்கே இந்த காய்கிட்ட வந்து எப்போவுமே மீன் ரேட்டுங்கெல்லாம் கொஞ்சம் கம்மியாக பண்ணுவாங்க. அதனால் வந்து நான் இவங்ககிட்ட வாங்குவேன். இந்த பூனை இருக்குது பார்த்தீங்களா, நான் அந்த அக்காக்கிட்ட கேட்டேன் இவ்வளோ பக்கத்தில் இருக்கேக்கா இந்த பூனை வந்து அதை எடுக்காதாக்கா மீனை தூக்காதா அப்படின்னும்போது இல்லைம்மா அது எடுக்காது, நம்மளாக ஒன்று போட்டால் மட்டும்தான் அது வந்து எடுக்குமே தவிர இல்லைன்னா அதுவாக எடுத்து எங்கேயுமே யார்கிட்டையுமே வந்து வாயை வச்சு அது மீன் எடுக்காது அப்படின்னு சொன்னாங்க அந்த அக்கா. இவங்க வந்து ஒரு மாதிரி பேசினாங்க. என்ன பேசுனாங்கன்னா, நம்ம ஆந்திரா தாண்டி போனாலுமே வந்து நம்மளை இருக்க விட மாட்டாங்க வேலைக்கெல்லாம் கொள்றதுக்கு, ஆனால் பாஷை தெரியாமல் நம்ம ஊரில் வந்து இருக்கிறாங்க பாரு அப்படின்னு சொன்னாங்க இந்த அக்கா. எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக இருந்தது. அரி வந்து பூனை சவுண்டை வச்சு அந்த பூனைக்கிட்ட காமிச்சிட்டு இருந்தான் பாவம். அதுவுமே வந்து எங்கேயோ பூனை சவுண்டு கேட்குதுன்னு சொல்லிவிட்டு ஃபோனையே உத்து பார்த்துட்டு இருந்தது. இங்கே பாருங்கள் என்ன வேலை பண்ணிகிட்டு இருக்கா அந்த அக்கா. மீன் போட்டாங்க அவ்வளோ நேரம் இருந்து அதுக்கப்புறம் தான் வந்து அந்த அக்கா போட்டதுக்கப்புறம் அந்த மீனில் வாயே வைக்கிது அந்த பூனை. திரும்பவும் அரி வந்து பூனைக்கு வந்து சவுண்டு வச்சுட்டே இருந்தான். நான் என்ன இப்படி பண்ணக்கூடாது தப்பு கொடு அப்படின்னு சொல்லிவிட்டு நான் ஃபோனை பிடிங்கிட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த வாழை மீனை பார்த்தேன் நான். அம்மா பார்த்துட்டு இது என்ன மீன் அப்படின்னு கேட்டாங்க. நான் கிட்டே போயிட்டு இந்த மீன் அம்மா நீங்கள் கேட்குறீங்க அப்படின்னு நான் கேட்டேன். எனக்குமே ஃபஸ்ட்டு இந்த மீன் பேர் டக்குன்னு வாயில் வரல. கொஞ்சம் நேரம் யோசித்து அதுக்கப்புறம் அம்மா கிட்ட நான் சொன்னேன், இல்லைம்மா இது வாழை மீன் அப்படின்னு சொல்லிவிட்டு. அப்புறம் நான் கேட்டேன் அக்கா ஒன்று கையில் எடுத்துகிட்டு போய் என் காமிக்கிட்டோமான்னா அவங்க இல்லைம்மா அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் நான் மீன் வாங்கின இடத்த வந்து என்ன பண்ணாங்கன்னா
இங்கே இருக்குது பாரும்மா, நீ எடுத்து காமி அப்படின்னு அந்த அக்கா சொன்னாங்க. நான் அதுக்கப்புறம் இதை போய் எடுத்து காமிச்சேன். அம்மா பார்த்தாங்க, இவ்வளோ பெரிய மீன் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மீனெல்லாம் வந்து அங்கே ஒடிசாவில் கிடைக்காது அப்படின்றதும் பார்த்தது இல்லை. அதனால் வந்து அம்மா இதெல்லாம் பார்த்துட்டு இருந்தாங்க. எவ்வளோ ஒரு சிரிப்பு பாருங்களேன், அவ்வளோ ஒரு சிரிப்பு, அவ்வளோ ஒரு சந்தோஷமாக பார்த்துட்டு இருந்தாங்க. ஹாப்பியாக இருந்தாங்க. எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது அவங்க இந்த ஹாப்பியாக இருக்கிறது. எனக்கு ஒரு ஆசை, ஒரு நாளாவது வஞ்சர மீனை வாங்கி சாப்பிட்டு பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மீன் இருக்குது அங்கே ஊரில், என்னென்ன பேர் அப்படின்றதெல்லாம் நான் கேட்டுட்டு அப்படியே அம்மா கிட்ட காமிச்சிட்டு இருந்தேன். நாங்கள் பாருங்கள், குட்டி சாய்பாபா எவ்வளோ க்யூட்டாக அழகாக இருக்கிறாரு பார்த்தீங்களா. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது சாய்பாபா பார்க்கும்போது. அது மட்டும் இல்லாமல் அவங்க வந்து என்கிட்ட பேசிகிட்டு இருந்தாங்க, இவங்களுக்கு இந்த மீன்லாம் கிடைக்காதா அப்படின்னு சொல்லிட்டு. நம்மளுக்கு மீன் ஆஞ்சிட்டாங்க இந்த அண்ணா. அடுத்து பார்த்திங்கன்னா நண்டு க்ளீன் பண்ணணும். நண்டு வந்து எவ்வளோ சுத்தமாக அந்த அண்ணா க்ளீன் பண்ணுறாருன்னு பாருங்களேன். எனக்கு வந்து டைம் இல்லாததுனால தான் நான் வந்து நீங்களே கொஞ்சம் க்ளீன் பண்ணி கொடுத்துருங்கண்ணா அப்படின்ட்டு சொல்லி அவங்கக்கிட்ட கேட்டேன் நான். அங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக சுத்தமாக க்ளீன் பண்ணி நண்டை நான் 2 வெட்டி நான் வாங்கிக்கிட்டு வந்தேன். சரி நம்ம வீட்டில் போயிட்டு ஆனால் 4 நண்டு தான் 1/2 கிலோவுக்கு இருந்ததே. அவங்க அதுக்குள்ளே அங்கே மீன் வந்து ஒன்று வெட்டி முடிச்சிட்டாங்க, இன்னொன்று வெட்டுறாங்க. அந்த அண்ணாவும் முடிச்சிட்டாங்க. இன்னும் 2 நண்டு தான் இருக்குது. அதை வாங்கிக்கிட்டு நான் அம்மா அடுத்தது வந்தது பார்த்திங்கன்னா சூப்பர் மார்க்கெட்டு தான் வந்தோம். இந்த பக்கமும் அந்த பக்கமும் ஓடிக்கிட்டு இருந்தான் அம்மாவை கூப்பிட்டுட்டு. அம்மாவுக்குமே ஹாப்பியாக ஜாலியாக இருந்தாங்க. அங்கே பாருங்கள் எவ்வளோ சிரிச்சவங்கத்தோடு வராங்க அப்படின்ட்டு. ஒவ்வொன்று எடுத்து காமிச்சிக்கிட்டு இருந்தான் அம்மா கிட்ட. அதுக்கப்புறம் நமக்கு தேவையான பொருளை வாங்க வேண்டியதெல்லாம் ஒன்று ஒன்றா பார்த்து வாங்கிக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணோம், அங்கேருந்து வந்து அம்மா கிட்ட கேட்டால், அம்மா உங்களுக்கு வேறு ஏதாவது வேணுமாம்மா அப்படின்னு சொல்லிவிட்டு அம்மா சொன்னாங்க, இல்லைம்மா எனக்கு வேறு எதுவும் வேணாம் அப்படின்னாங்க. நான் வந்து என்னென்னா கொஞ்சம் சாரி, நடுவில் கொஞ்சம் சவுண்டாக இருக்கும். வீடியோ எடிட்டிங்கில் வந்து அவங்க மேல் வீட்டுக்காரங்கெல்லாம் கத்திக்கிட்டு இருந்தாங்க, அதான் சவுண்டு அதிகமாக இருக்குது. அம்மா கேட்டேன், சாக்லேட்டு எடுத்துக்கோங்கம்மான்னு. அம்மா இந்த சாக்லேட் எடுத்துக்கிட்டாங்க ஒன்று. எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. அதுக்கப்புறம் அம்மா வந்து ஐஸ்கிரீம் வாங்கி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த ஐஸ்கிரீம் ஓப்பன் பண்ணுறேன் என்னால் ஓப்பன் பண்ணவே முடியல. ஒரே சிரிப்பாக இருந்தது. இழுத்து பார்த்துட்டு நான் விட்டுட்டேன். அதுக்கப்புறமா வந்து அவங்களே வந்து எனக்கு இந்த ஐஸ்கிரீம் எடுத்து கொடுத்தாங்க. ராதாவுக்கு வந்து உடம்பு சரியில்லை அப்படின்றதுனால வந்து நான் ராதாவுக்கு வந்து ஐஸ்கிரீம் வாங்கலை, சாக்லேட்டு வாங்கினேன்னா அந்த அம்மா எடுத்த சாக்லேட் ராதாக்காக. அம்மாவுக்கு, தம்பிக்கு, ஆரிக்கு 3 பேருக்கு மட்டும்தான் நான் ஐஸ்கிரீம் வாங்கியிருந்தேன். எனக்குமே கோல்டாக இருக்கிறதுனால எனக்குமே நான் வாங்கலை, ஐஸ்கிரீம் வாங்கலை. அப்புறம் அவங்க எடுத்து கொடுக்குற வரைக்கும் நாங்கள் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தோம். அவங்க எடுத்துகிட்டு கொடுத்ததுக்கப்புறம் நாங்கள் பில் பே பண்ணிவிட்டு வீட்டுக்கு கிளம்பிச்சு. அதுக்குள்ளே அரி என்ன பண்ணால் ஒரு பூமர் வாங்கி வாயில் போட்டுட்டு, இப்போ பாருங்கள் என்ன ஒரு கொண்டாட்டமாக இருக்கும் அரிக்கு. அங்கே பாருங்களேன், அங்கே பார்த்தீங்களா இன்னும் ஒரு டான்ஸு வாயில் பார்த்தீங்களா பூமரை போட்டு மின்னிக்கிட்டு இருப்பான். அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்தாச்சு. வீட்டுக்கு வந்தோடனே ராதா நீ வாங்கி கொடுத்துருப்பியா பார்த்தியா, எங்கள் அக்கா வாங்கி கொடுத்தது அப்படின்னு சொன்னால், அவர் இல்லை நான் வாங்கி கொடுத்தது அப்படின்னு சொன்னோடனே ராதா பாருக்கா அவங்க வாங்கி கொடுத்தேன்னு சொல்கிறாங்க அக்கா அப்படின்னு சொன்னாங்க. ஒரே சிரிப்பாக இருந்தது. ஜாலியாக ஐஸ்கிரீம்லாம் சாப்பிட்டு சாக்லேட்லாம் சாப்பிட்டு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது அந்த நாள் முழுக்க, அந்த டே முழுக்க. ராதா கேட்டால் நீங்கள் சாப்பிட்லையாக்கா அப்படின்னா, இல்லைம்மா எனக்கு வேணாம் அப்படின்னேன். அதுக்கப்புறம் சாக்லேட்டாக சாப்பிடுன்னா ஹரி என்ன பண்ணால் சாக்லேட்டை பிரித்து எல்லாருக்கும் ஒவ்வொருத்தவங்களுக்காக கொண்டு போய் அவங்கவுங்க வாயில் வச்சுட்டு வந்தான். இங்கே பாருங்கள், தம்பி வந்து ஐஸ்கிரீம்குள்ளே சாக்லேட்டை வச்சுட்டு எப்படி சாப்பிட்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹரியும் அதே மாதிரியே வச்சான். ஆளுக்கு ஒன்றா வந்து சாப்பிட்டுட்டு இதெல்லாம் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் நாங்கள் சமைக்கிறதுக்கு போனோம். சமையலுமே வந்து அவங்கவுங்க ஆளுக்கு ஒரு வேலையாக பார்த்தோம். அதனால் சீக்கிரம் முடிஞ்சிருச்சு. நண்டெல்லாம் க்ளீன் பண்ணுறதுக்காக எடுத்து வச்சுருக்கேன் நான். க்ளீன் பண்ணோம். ராதா, அம்மா, தம்பி 3 பேரும் வெங்காயம், தக்காளி இதெல்லாம் கட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அம்மா பூண்டு வச்சுட்டு இருந்தாங்க. ராதாவும் ஹெல்ப் பண்ணிகிட்டு இருந்தாங்க உடம்பு முடியலனாலும்.
தம்பி வந்து ஒடிசா ஸ்டைல் குழம்பு வைக்கிறதுக்காக வெங்காயம் தக்காளியெலாம் கட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் இந்த பழம் வாங்கிட்டு வந்திருந்த அம்மாக்காக அதையும் கட் பண்ணி சாப்பிட்டுட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் நண்டுக்காக மிளகு ஜீரகம் பூண்டு நான் வந்து இது வந்து ஒடிசா ஸ்டைலில் வைக்கிறதுக்கு, நான் வந்து தமிழ்நாட்டு ஸ்டைலில் வைக்கிறதுக்காக நான் ரெடி பண்ணேன். தம்பி வந்து இப்போ ஒடிசா ஸ்டைல் குழம்பு வைக்கிறதுக்காக எல்லாத்தையும் ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க. இங்கே பாருங்கள், இவங்க சமைச்சு முடித்ததுக்கப்புறம் தான் வந்து நான் சமைக்கணும். மீனுமே இந்த மாதிரி தான் ஊரில் பொரிப்பாங்க. தம்பியுமே அந்த மாதிரி தான் மீன் பொரிச்சிருக்காங்க. பார்த்தீங்களா, இந்த மாதிரி பொரித்து முடித்ததுக்கப்புறம் தான் வந்து நம்ம வந்து சமைச்சு சாப்பிட முடியும். ஒடிசா ஸ்டைலில் எல்லாமே பொரித்து தான் வைப்பாங்க. என்ன கேட்டால், என்னக்கா இதெல்லாம் எப்படி வச்சுருக்கேன்னு, நான் சமைக்கிறதுக்காக வச்சுருக்கேம்மா அப்படின்னு சொன்னேன். எல்லாமே ஆல்மோஸ்ட் முடிஞ்சிடுச்சு, சமைச்சிருக்கேன். வாங்க பாருங்கள். இதுதான் நண்டு கிரேவி பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் சாப்பாடு, நண்டு கிரேவி எப்படி இருக்குது பாருங்கள், சாப்பாடு, அதுக்கப்புறம் ஒடிசா ஸ்டைல் மீன் குழம்பு, மீன் பொரியல், அதுக்கப்புறம் தமிழ்நாட்டு ஸ்டைல் மீன் குழம்பு, ராதாக்காக மாமாக்காக எப்படி இருக்குது பாருங்கள் குழம்பு. அதுக்கப்புறம் நான் வந்து சங்கரா மீன் வந்து தவாவில் ஃப்ரை பண்ணி எடுத்தேன். எப்படி இருக்குது பாருங்கள். சாப்பாடு செம்மையாக சூப்பராக இருந்தது. அதாவுமே சொன்னால், ரொம்ப நாள் கழித்து மீன் குழம்பு சாப்பிட்றேன்க்கா நம்ம ஊர் படி அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் வந்ததுக்கப்புறம் கும்பலாக உட்காந்து, மாமாவும் வேலையிலேருந்து 1 மணிக்கு சாப்பாட்டுக்கு வந்தாங்க. எல்லாருமே உட்காந்து சந்தோஷமாக சாப்பிட்டோம். பார்த்திங்களா, எவ்வளோ ஹாப்பியாக உட்காந்து சாப்பிட்றோம் நாங்கள் எல்லாருமே. மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. சாப்பிட்டு முடித்தோடனே நைட்டிக்காரங்க வந்தாங்க சொல்லிவிட்டு பாப்பாவுக்கு ட்ரெஸ் எடுக்கலாம் ராதாக்குன்ட்டு வந்தேன். அப்புறம் ராதாவுக்கு வந்து எனக்கு எதுவும் வேணாக்கா, ஒரே ஒரு நைட்டி மட்டும் போதுன்னா பாப்பாவுக்கு ஒரு நைட்டி மட்டும் எடுத்தேன். இந்த சாரீ வந்து பார்த்திங்கன்னா 1050 ரூபாயா ஃப்ரெண்ட்ஸ். இதில் ஒன்றுமே இல்லை. இதை போய் 1050 ரூபான்னாரு. அப்புறம் ராதா சொன்னால், இல்லை எனக்கு எதுவும் வேணாம் அப்படின்ட்டு. அப்புறம் அந்த பைக்குள்ளே என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தா நைட்டிங்க இருந்தது. அப்புறம் நைட்டி எடுத்து பார்த்துட்டு இருக்கும்போது, எனக்கு ஒரே ஒரு நைட்டி போதும்க்கா, நான் நைட்டி எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரே ஒரு நைட்டி மட்டும் எடுத்தா பாப்பா. வேறு எதுவும் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டா. 3-4 நைட்டி எடுத்து போட்டாங்க. எனக்கு ஒன்று போதும், வேறு எதுவும் வேணாம் அப்படின்னு சொன்னால் சரின்னு நானும் விட்டுட்டேன். ரொம்ப கம்பல் பண்ணல அவளை நானும். சரி ஓகேம்மா அப்படின்னு சொன்னேன். எது வேணும்னா எனக்கு இது போதும்க்கா அப்படின்னு சொல்லிட்டு இந்த நைட்டி எடுத்துக்கிட்டால் கலர் நல்லா இருக்கா இல்லையான்னு எனக்கு கமெண்ட்டில் மறக்காமல் சொல்லுங்கள். இவ்வளோதான், என் வீடியோ முடிஞ்சிடுச்சு. என் வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப், ஷேர் பண்ணுங்கள். ஓகே, பாய்.